அரசினர் கலைக்கல்லூரி கும்பகோணம் பட்டமேற்பு விழாவை நம்முடைய தஞ்சைக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய 171 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனிதம் வாய்ந்த பெருமை மிகுந்த கல்லூரி. தென்னக கேம்பிரிட்ஜ் பட்டம் பெற்ற மாணவர்களை பாராட்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன். கும்பகோணத்தில் இன்று நடந்த பட்டமேற்பு விழா. சுமார் 170 ஆண்டுகள் பழமையான தென்னக கேம்பிரிட்ஜ் என போற்றப்படும் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. 2787 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் பங்கேற்ற இந்த விழாவில் அமைச்சர் சொன்ன தகவல்: தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருகிறது என்றும், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 50 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், குறிப்பாக இதில் 2 லட்சம் மாணவர்கள் சுயதொழில் செய்யும் அளவில் தகுதி படைத்துள்ளனர் என்றும் அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்தார். Computer application 13th rank, Subhas rank, Rakshana is mathematics 30th rank, second rank, 5th rank, chemistry 5th rank, Girija economics history 10th rank, Bhuvana A mathematics 13th rank, Priyadarshini Tamil literature 19th rank. முதலமைச்சர் முதலமைச்சர் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிற அறிவுறுத்தல், எல்லா கல்லூரிகளுக்கும் செல்ல வேண்டும், மாணவர்கள் பேராசிரியர்களை சந்திக்க வேண்டும், கல்லூரி பிரச்சனைகளை நேரடியாக சென்று அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டு விழா, முத்தமிழ் விழா, முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிற விழா, பட்டமேற்கிற விழா என்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை ஏற்றுதான் தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளுக்கு நாங்கள் சென்று அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம். சராசரி ஆண்டுகளை விட இவ்வாண்டு கல்லூரி மாணவர்களுடைய சேர்க்கை சுமார் 20% மேலாக அதிகரித்திருக்கிறது. 64 கல்லூரிகளில் ஷிப்ட் 2 முறை, 16 புதிய கலையறிவியல் கல்லூரி நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு, முந்தைய அமைச்சர்கள் காலத்தில் சேர்த்து 34 கல்லூரிகள், 7 புதிய பாட பிரிவுகள், 2 முறை கௌரவ உரிமையாளர் தேர்வு 551 881 வர டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி டிஆர்பி மூலம் 2704 பேருக்கு நிரந்தர பேராசிரியர் பணி நியமிப்பதற்கான உத்தரவு. இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது கழக அரசு, தளபதி அரசு உயர்கல்வித்துறையுடைய பொற்கால அரசாக விளங்குகிறது. புதுமை பெண் திட்டத்திலும் தமிழ் புதுமை திட்டத்திலும் நாம் தருகிற ஊக்கம், மாதாந்திர உதவித்தொகை ஏழை எளிய பெற்றோரை எதிர்பார்க்காமல் அப்பா ஸ்தானத்திலிருந்து முதலமைச்சர் வழங்குகிற அந்த தொகை என் கல்விக்கு உதவுகிறது என்று பட்டதாரிகளை அதிகமாக உருவாக்கி தருகிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது பெருமைக்குரிய செயல். அதன் அடிப்படையில் இன்று கும்பகோணத்தில் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் படித்த கல்லூரி, சில்வர் சங் சீனிவாச சாஸ்திரி ஐயா படித்த கல்லூரி, நம்முடைய வேளாண் புரட்சியாளர் டாக்டர் MS சுவாமிநாதன் படித்த கல்லூரி, அரசியல் வித்தகர் யோகா மாநாட்டில் வளரும் நாடுகளுக்கு குரல் கொடுத்தாரே முரசொலி மாறன் படித்த கல்லூரி, ஒரு வகையில் இன்றைக்கு பட்டமளிக்க வருகை தந்திருக்கிற எளியவன் கோவிசெழியன் படித்த கல்லூரி உள்ளடங்கிய பெருமையோடு இன்றைக்கு பட்டமேற்பு விழாவில் கலந்து கொள்ள வருகிறோம்.